ஸ்ரீஜா, நீ ஏமா அந்த விளக்க வீட்லயே வச்சுட்டு போன? பாட்டி, நான் மறந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. எனக்கு கோவிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஞாபகமே வந்துச்சு. அப்போ நீ மறந்து வச்சுட்டு போயிட்ட, அப்படித்தானே? ஓகே, அப்புறமா உங்ககிட்ட பேசிக்கிறேன். ஏம்மா கல்பனா, நீ ஏம்மா பிரீத்திய கோயிலுக்கு கூட்டிட்டு போன? அத்தை, நான் பிரீத்திக்காக வெயிட் பண்ணேன். சந்திரிகா தான் பிரீத்தி முன்னாடியே கோயிலுக்கு போயிட்டான்னு சொன்னா. ஏன் சந்திரிகா அப்படி சொன்ன? அது அது வந்துமா, பிரீத்தி ரூம்ல போய் பார்த்தேன். அங்க இல்லம்மா அவ. உங்களுக்கு முன்னாடி போயிட்டாலும் நினைச்சேன். ஓஹோ, ரைட். நீ பார்க்கும்போது பிரீத்தி ரூம்ல இல்ல, ஆனா நான் பார்க்கும்போது பிரீத்தி அவ ரூம்ல தான் இருந்தா. ரூம் கதவும் திறந்திருந்தது. ஆனா நான் உள்ள போன பின்னாடி ரூம் வெளிப்பக்கமா பூட்டி இருக்கு. நான் உள்ள இருக்கிறது தெரியாம பிரீத்தி மட்டும்தான் உள்ள இருக்கான்னு நினைச்சு யாரோ கதவை பூட்டி இருக்காங்க. அதுதான் எனக்கு இப்ப யாருன்னு தெரிஞ்சாகணும். கோயிலுக்கு எல்லாரும் ஒன்னா தானே போனீங்க? இல்ல அத்தை, யார் கடைசியா வந்தா? ஸ்ரீஜா, நாகு, சந்திரிகா இவங்க 3 பேரும் கடைசியா தான் வந்தாங்க. அண்ணி, நான் தானே உங்ககிட்ட லேட் ஆயிடுச்சு, முன்னாடியே போலான்னு சொன்னேன். ஆமா, என்ன முன்னாடி போக சொல்லிட்டு நீ லேட்டா தானே வந்த. அது நான் சீக்கிரமா வந்துட்டேன். கோயில் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்ரீஜா விளக்க மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு சொன்னா. அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரதுக்குள்ள கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்ப இந்த வேலையை யார் பண்ணாங்கன்னு எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். இல்ல நானே போலீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்ல வேண்டி வரும். போலீஸ் வந்தா நம்ம வண்டவாளமெல்லாம் தண்டவாளம் ஏறிடும். அம்மா, இந்த சின்ன பிரச்சனைக்கு எதுக்குமா போலீஸ்? என்ன எதுமா சின்ன பிரச்சனை? உயிர் போய் உயிர் வந்திருக்கு. இது இது உனக்கு சின்ன பிரச்சனையா? இந்த பொண்ணு பிரீத்தி மட்டும் இல்லைன்னா நான் இங்கிருந்து உங்க முன்னாடி பேசிட்டு இருந்திருக்க முடியாதுமா. இல்ல, நான் இத சும்மா விட போறதில்ல. யாரு இந்த வேலைய பண்ணாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச ஆகணும். விக்ரம், போன கூட.
ஹலோ. கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க. இங்க ஒரு விசாரணை இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் வர்றீங்களா? ஓகே, தேங்க்யூ. ஓகே. அம்மா, போலீஸ்லாம் வேண்டாம்மா. ஏதோ தெரியாம நடந்துருச்சு. என்ன பிரீத்தி பேசுற? இதெல்லாம் தெரியாம நடக்கிற விஷயமா? நான் ஃபைல் எடுக்க வந்ததால தெரிஞ்சது. நான் வராம இருந்திருந்தா உன்னோட நிலைமை என்ன இருக்கும்? அப்புறம் உன்னோட சித்திக்கும் உங்க அப்பாவுக்கும் யார் பதில் சொல்றது? அதான் எனக்கு ஒன்றும் ஆகலையேம்மா. நம்ம வீட்டுக்கு போலீஸ் எல்லாம் வந்து விசாரிச்சா நமக்கு தாமா அவமானமா இருக்கும். ஆமாமா, நம்ம குடும்பத்துக்கும் கௌரவம்னு ஒண்ணு இருக்குல்லம்மா. ஒன்னும் பேசாத. எனக்கு பிரீத்தி உசுர விட இந்த குடும்பத்தோட கௌரவம் மானெல்லாம் ஒன்றும் பெருசு கிடையாது. எவ்வளவு நெஞ்செழுத்த இருந்தா ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்கு போயிருப்பாங்க. அம்மா, பாம்பு எதிர்ச்சியா கூட வந்திருக்கலாம்லம்மா. சரி, அப்படியே வச்சுக்கோ. கதவு ஏம்மா போட்டி இருக்கு? அதுக்கு பதில் சொல்லு. அம்மா, நம்ம உள்ள இருக்கிறது தெரியாம கூட யாராவது போட்டிருக்கலாம்ல. ஓகே, உன் பாயிண்ட் படி தெரியாம கூட போட்டி இருக்கட்டும். ஆனா போட்டினது யாரு? அது எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். இப்படி ஆன உடனே பயத்துல கூட சொல்லாம இருக்கலாம்ல. அம்மா, போலீஸ் வந்துட்டாங்கம்மா. இது பெருசுப்படுத்த வேண்டாம், நம்மளோடயே இருக்கட்டும்மா. அம்மா ப்ளீஸ்மா, அவரை போக சொல்லிடுங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா, எனக்காக சொல்லுங்கம்மா. ப்ளீஸ்மா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ். வணக்கம்மா, சொல்லுங்க, என்ன பிரச்சனை? அது வீட்டில் ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சு. அதான் கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன். என் மருமக கல்பனா தேடி கண்டுபிடிச்சிட்டேன். அவசரப்பட்டு உங்களை வரவழைச்சிட்டேன். சாரி, மன்னிச்சிடுங்க. ஐயோ, என்னம்மா இதுக்கெல்லாம் போய் நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி, நான் வரேம்மா. சரி. இந்த அம்மாவுக்கு ஊர்ல இருக்கிற எல்லா போலீஸையும் தெரியும் போல் இருக்கே. நல்லா வசமா வந்து மாட்டிக்கிட்டோம். இந்த தப்பை யார் பண்ணாங்கன்னு தெரியல. இந்த தடவை பிரீத்தியால தப்பிச்சிங்க. இதே மாதிரி இன்னொரு தடவை நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் சும்மாவே இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. போங்க எல்லாரும். ஸ்ரீஜா, நில்லு. வாங்க. ஏம்மா, உன்னை நம்பி ஒரு வேலையை கொடுத்தா அத நீதாமா பண்ணணும். இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. இவ்வளவு பேர் இருந்தும் உன்னை ஏன் நான் செலக்ட் பண்ணேன்னு உனக்கே தெரியும். அதுவும் இல்லாம நம்ம குடும்பத்துக்குன்னு
பாரம்பரியமா ஒரு பழக்கம் இருக்கு. அதையெல்லாம் நீ மதிச்சு அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். பாட்டி அது ஆ, எனக்கு ரீசன்லாம் தேவையில்லை. அதுவும் இல்லாம அடுத்த முறை இந்த மாதிரி அன்பாலாம் சொல்ல மாட்டேன். தப்பு நடக்காம பாத்துக்கோ. சரிங்க பாட்டி. என்ன விக்ரம் இதெல்லாம்? உனக்கு தான் பிரீத்தி. நானே சாப்பிட்டிருப்பேன்ல, நீ எதுக்கு எடுத்துட்டு வந்த? உனக்கு 2 கையிலயும் அடிபட்டிருக்கு, எப்படி சாப்பிட முடியும்? அதான் ஸ்பூன் இருக்குல்ல. இது சப்பாத்தி, இதை ஸ்பூன்ல எல்லாம் சாப்பிட முடியாது. நானே உனக்கு ஊட்டி வரேன், பேசாம சாப்பிடு. என்னாச்சு பிரீத்தி? அம்மா இல்லாத ஏக்கம் எனக்கு எப்பவுமே இருக்கு விக்ரம். ஆனா இப்போ உன்னோட ஒவ்வொரு செயலும் அந்த ஏக்கத்தை குறைச்சிட்டே இருக்கு. பிரீத்தி, நானும் அம்மா கூட வாழ்ந்ததில்லை, நீயும் அம்மா கூட வாழ்ந்ததில்லை. நமக்கு அந்த குடுப்பினே இல்லை. பரவாயில்ல, இப்ப என்ன கெட்டு போச்சு? உனக்கு நான், எனக்கு நீ. உனக்கு எல்லாமுமா நான் தான் இருப்பேன். நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு சின்ன ஏக்கம் கூட வரவிடாம நான் பார்த்துப்பேன். சரி, நீ சாப்பிடு. விக்ரம், உன் மடியில படுக்கணும் போல இருக்கு. படுத்துக்க வா. சரி. என்ன பிரீத்தி, படுத்துக்கோ. வேண்டாம் விக்ரம், ஸ்ரீஜா வெளியே நின்னு பார்த்துட்டே இருக்கா. யாரு பார்த்தா என்ன? உன்னை கட்டிக்க போறவன் நான். என் மடியில நீ படுத்தா யார் என்ன சொல்ல போற? அது இல்ல, ஸ்ரீஜா கோவத்துல பாட்டுக்கிட்ட போய் சொல்லிட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? இப்படி படுக்க போறியா இல்லையா? வா.
ஏய் ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? அடுத்தவங்க லவ் பண்றது வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அடுத்தவங்க கதவை திறந்து பார்க்கலன்னா உனக்கு தூக்கமே வராது இல்ல? அப்புறம் பிரீத்திய வீட்டை விட்டு அனுப்புறேன்னு பெருசா சவால்லாம் விட்ட. ஒன்றும் பண்ண முடியல. பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. அது மட்டும் இல்லாம நீ இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பிரீத்தி தான் காரணம். அவ போட்ட பிச்சையில தான் நீங்க இருக்க. அதை மறந்துடாத. போடி. சீப்பா. என்ன ஸ்ரீஜா, எதுக்கு இவ்ளோ கோவமா இருக்க? பின்ன நம்ம எவ்வளவோ பிளான் பண்ணி அந்த பிரீத்திக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. தப்பிச்சுட்டா. தப்பிச்சது மட்டும் இல்லாம அந்த விக்ரமோட சேர்ந்து கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கா. அத பார்க்கும்போது எனக்கு ஆத்திரமா வருது. விடு ஸ்ரீஜா, பாத்துக்கலாம். என்னால அப்படி இருக்க முடியல. அட்லீஸ்ட் பாட்டிக்கு ஏதாவது ஆயிருந்தா கூட அந்த பழிய தூக்கி பிரீத்தி மேல போட்டிருக்கலாம். ஏய், நீ எதுக்குடி இங்க வந்த? இது பாருங்க, என்னை வீட்டை விட்டு அனுப்ப என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா அம்மாவை மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க. என்னடி, எனக்கே அட்வைஸ் பண்றியா? நான் அட்வைஸ்லாம் பண்ணலங்க. நீங்க பண்றது தப்புன்னு புரிய வைக்கிறேன். ஸ்ரீஜா, பாத்தியா, காமெடி பண்றா. நீங்க என்ன பண்ணாலும் நான் பொறுமையா இருப்பேன். ஆனா அஞ்சனா அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நான் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஏய், அத சொல்ல உனக்கு என்னடி தகுதி இருக்கு? உன்னை வெளியே அனுப்ப பாட்டி தடையா இருந்தாங்கன்னா அவங்க உயிரை எடுக்க கூட நான் தயங்க மாட்டேன். ஏய், ஏய் ஏய் நிறுத்துடி. எப்ப இந்த வார்த்தை உன் வாயில இருந்து வந்துச்சோ அப்பவே இந்த வீட்டோட மருமகளா இருக்கிற தகுதி உனக்கு இல்ல. நீ யாரா வேணாரு, ஏன் அந்த ஜாதக பொண்ணா கூட இரு. ஆனா விக்ரம் தாலின்னு ஒண்ணு கட்டினா அது ஏன் கழுத்துலதான். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. வேண்டாம் பிரீத்தி. ஏய், நான் என்ன ஒன்ன மாதிரி ஏதோ சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன்னு நினைச்சியா? விக்ரம் கூட படிச்சு அவனை லவ் பண்ணி அவன் கம்பெனில வேலை செய்யற மாதிரி வந்து பாட்டி மனசுல இடம் பிடிச்சு கண்ட நரிங்க கிட்டலாம் தப்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இந்த வீட்ல உள்ளவங்க மனசுல இடம் பிடிச்சு இந்த இடத்துக்கு வர எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? இதெல்லாம் எதுக்கு? விக்ரம கல்யாணம் பண்றதுக்கு. ஆனா என்கிட்ட இப்ப கேட்டா விக்ரம விட பாட்டி தான் எனக்கு முக்கியம்னு சொல்லுவேன். அப்படிப்பட்டவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்களை கொன்றுவேன். இது பாரு, நீ இங்க இருக்க கூடாது, இருக்கவும் விட மாட்டேன். அதே மாதிரி விக்ரம் உனக்கு கிடைக்க மாட்டான், நான் கிடைக்கவும் விட மாட்டேன். ஃபென்டாஸ்டிக், சூப்பரா சொன்ன பிரீத்தி. ஐயோ, உங்க முகத்தெல்லாம் பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. நான் மட்டும் எதிர்த்தாலே தாங்க மாட்டீங்க. இப்ப கூட என் பிரீத்தியும் சேர்ந்துட்டா பாவம் என்னெல்லாம் ஆக போறீங்க.
டார்லிங், நம்ம போலாமா? இந்த வெட்டி கேங்குக்கு வேற வேலையே இல்லை. நமக்கு தான் ஏகப்பட்ட வேலை இருக்குல்ல. வா போலாம்.